ஓகே கைஸ், இந்தியா கடற்படைக்கு வந்து புதுசாக ஒரு கப்பல் வந்து ரெடியாக இருக்குது. P-47 என்கிற விமானத்தை வந்து மாத்திரதா இருக்காங்க அமெரிக்கா. தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் வந்து F-16 விமானங்கள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு கைஸ். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆர்மி சம்மந்தப்பட்ட நியூஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கட்டுமான நிறுவனம் வந்து GRSE. இவங்க வந்து இது வந்து முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கட்டுமான நிறுவனம். அதாவது ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா, அதாவது P-17A போர்க்கப்பல் வந்து முதல்ல வந்து கட்ட போகிறாங்க. இந்த போர்க்கப்பலோட பேர் என்னென்னா மகேந்திரகிரி. இந்த கப்பல் வந்து 2025 வந்து முடிவடையும்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டிலேயே இந்த மாதிரி போர்க்கப்பலை வந்து தயாரிக்கிறது பாதுகாப்புத்துறைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த P-17A போர்க்கப்பலை கட்டுறதுனால GRSE சீரான முன்னேற்றம் வந்து அடையுது. இந்த கம்பெனி வந்து சீரான முன்னேற்றம் அடையுது. 2வது கப்பலையும் 3வது கப்பலையும் இப்போ வந்து 55% வந்து முடிவடைஞ்சு கட்டி முடிச்சிருக்காங்க. 2026 வந்து பிப்ரவரி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம T-47 பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவோட கடற்படை வந்து ரொம்ப நாளாக T-47ங்கிற ஜெட் பயிற்சி விமானத்தை வந்து செயல்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதம் தொடக்கத்தில் வந்து UJTS வந்து பயிற்சி விமானங்களை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து 2026 வந்து கையெழுத்திடலான்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்கா கடற்படையில் வந்து T-17 பயிற்சி விமானங்களை வந்து மாற்றுறதுக்கு கடந்த 6 வருஷமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து இதை வந்து மாற்றலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், அமெரிக்காவோட கடற்படை வந்து 6 வருஷமாக இந்த ப்ராஜெக்டை வந்து வெயிட் பண்ணதுக்கு அவங்களோட நிதி தான் காரணமானு சொல்லுங்கள், இல்லை அவங்களோட அரசியல் தான் காரணமானு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க அடுத்த நியூஸ் போகலாம். தைவானில் வந்து போன 3ஆம் தேதி வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ரிக்டர் அளவுகோல்ல வந்து 7.4 பதிவு பண்ணியிருக்காங்க. 7.4ங்கிறது வந்து இருக்கிறதுலே பெரிய அளவில் இருக்கிற நிலநடுக்கம் அறியப்படுது. இந்த நிலநடுக்கத்தில் வந்து 5 பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க. அந்த 5 பேரும் வந்து மலையேறிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த 5 பேர் மேலே வந்து மேலே இருக்கிற பாறைகள்லாம் விழுந்து 5 பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க. மற்ற உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை. அவங்க கவர்மெண்ட் வந்து நல்லா இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க நாட்டில் வந்து எந்த உயிரிழப்புகளும் இல்லை. 7.2 அளவில் இருக்கிற நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால. வாங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம். இந்த நிலநடுக்கத்தில் வந்து 6 F-16 போர் விமானங்கள் வந்து லேசான காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு 6 விமானங்களுக்கு மட்டும். கடந்த 25 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படல. ROCAF என்கிற தைவானில் இருக்கிற அமைப்பு வந்து F-16B விமானங்களையும் F-5 போர் விமானங்களையும் வந்து வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. நிலநடுக்கம் வந்ததுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு கைஸ். ஆனால் வந்து இந்த பிரிவு தான் வந்து இந்த விமானங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை பை.